எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைனா என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. அதே மாதிரி திருவிழா நேரத்துல புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டுல புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞரணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைனா என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. அதே மாதிரி திருவிழா நேரத்துல புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டுல புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும். அது மட்டும் இல்ல, திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி, பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க. மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஈடு கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல் இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான்.